அந்த செல்வம் என்கிற பெயரே நமக்கு ஒன்று சொல்லும். செல்வம் 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 என்று சொன்னால் அது ஒரு கட்டத்தில் செல்வோம் செல்வோம் நான் உன்னை விற்று ஒரு நாள் சென்று விடுவோம் என்று சொல்லும். செல்வத்தை நிலையாமையாக பார்த்தார்கள். உலக வரலாற்றில் பொருளாதார கொள்கையில் செந்தில்வேல் அவர்கள் ஐயனை எடுத்துக்காட்டினார். அதனால் சொல்கிறேன், ஒரு பொருள் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்து தமிழர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தமிழர்கள் ஒரு இடத்தில் கராரா இருந்திருக்கிறான், நான் சேர்க்கிற பொருள் தீதின்றி இருக்க வேண்டும். தீதின்றி சான்றோர் வழியில் அது எத விளைவை தரும்? அரண் ஈனும், வள்ளுவனின் நுட்பம் இன்பமும் நீனும். விகுதி போடுகிறான் வள்ளுவன். இன்பம் என்பது பை ப்ராடக்ட். இன்றைக்கு கன்சியூமரிசத்தில் இருக்கிறோம், நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். நுகர்வு கலாச்சாரத்தில் மிகப்பெரிய தத்துவ சிந்தனைகள் கொண்ட கிரேக்க சாம்ராஜ்யம் கீழே விழுந்தது. ஆனால் அன்றைக்கே வள்ளுவன் சொன்னான், பொருளினுடைய பொருள் என்ன தெரியுமா? அது இன்பமும் ஈனும். பொருளினுடைய மிக ஆகச்சிறந்த முதல் சிந்தனை அறம் ஈனுதல், அரண் ஈனுதல்.